காலையில் எழுந்ததுமே என் ஹஸ்பண்ட் பிளாக் டீ போட்டு கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் மின்ட் லீஃப்லாம் ஆட் பண்ணார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் ஜோனாவால் இன்றைக்கி எழுந்துக்கவே முடியல, பாவம் தூக்கமாக வருதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அண்ட் பிளாக் டீ வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா, பட் வேறு வழியில் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு குடிச்சிட்டேன். அண்ட் ஜோனாவை கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஜோனா கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்கூலில் எங்கே பெல் அடிச்சிடுவாங்கன்னு பயத்திலே போனோம். பார்த்தா எப்படி 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அவள் உள்ளே போயிட்டா. வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போனோம் வாங்குறதுக்கு. மார்க்கெட் போன இடத்துல ஏதோ இஷ்யூ போல், ப்ராப்ளம் போல், அதனால் போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. எப்போவுமே காய் வாங்குற கடைக்கு போனேன், பட் இன்னும் லோடு வரலங்க, லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறதுல நல்ல காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா வாங்கிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஊரில் கரண்ட் ஷட் டவுன், ஃபுல் டே ஷட் டவுன். ஸோ கரண்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக குக் பண்ணலான்னு வந்துட்டேன். அண்ட் காய்கறி வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் தலைவலி. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா அண்ட் எக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்காக முட்டிக்காயில், இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாப்பா கேர்ட் ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேர்ட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி அவள் கேர்ட் ரைஸ் வேணும்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி கரண்ட்டும் இல்லை பெருசாக குக் பண்ணுறதுக்காக, அதனால சிம்பிளாக கேர்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேர்ட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே தாளிக்கும் போது நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்பேன். அப்போ அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் எப்போவுமே. ஸோ அவளுக்கு தயிர் சாதம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நான் தயிர் சாதம் தான் சாப்பிட போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் எனக்கு லெமன் ரைஸ் பண்ணித்தா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொஞ்சோண்டு லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முட்டைக்காயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா கரண்ட் இல்லாததால் தேங்காவும் போட முடியாது, வேறு எதுவும் அரைக்க முடியாது. ஸோ அதனால் ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு அப்படியோ ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஜோனாக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவளுக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம நடந்தே போய் கொடுக்கலாம். எப்போவுமே வண்டியில் தான் போய் கொடுப்போம், இல்லை என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வந்துடுவார். பட் இன்றைக்கி நம்ம நடந்து போகலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் நமக்கு பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நடந்தோன்னா அப்படின்ட்டு நான் நடந்தே வந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு நீங்கள் நினைப்பீங்க, என் சிஸ்டர் தான் எடுத்தாங்க இந்த வீடியோ. ஸோ லஞ்ச் நடந்தே போய் கொடுத்துட்டு வந்தேன். பட் செம்ம டயர்டாயிடுச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க கற்றுக்கணும். வர வழியில் ஒரு அக்கா எனக்கு ஒரு பேப்பர்